அடுத்தது வந்து திட்டமிடல், பிளானிங்ன்றது. இப்போ எல்லா இடமுமே சொல்கிறோமா, எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்கிற மாதிரி திட்டமிடுறதுண்டா என்ன, பிளானிங்ண்டா என்னன்றது பார்ப்போம். எல்லாத்துக்குமே பிளான்ன்றது ரொம்ப முக்கியமான. இப்போ பிளானிங்ண்டா என்னண்டா, இப்போ சில பேர் இப்போ என்னண்டா, சாதாரண ஸ்கூல் டேஸ் இருக்கும், எல்லாருக்குமே போதிய அளவான நேரம் இருக்கும் படிக்கிறதுக்கு. ஆனால் அந்த நேரத்தில் படிக்க மறந்துடுவாங்க, விட்டுருவாங்க, அல்லது அங்கே அந்த டிஸ்ட்ராக்ஷன், அந்த சிந்தனையே இருக்காது. அப்போ ஒரு டைம்ல எக்ஸாம் டேட் நெருங்கிடும், கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் அல்லது ஒரு 20 நாள் அல்லது ஒரு 10 நாள், இந்த டைம் பீரியட்டுக்கு அந்த பர்டிகுலர் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணணும். இதை விட ஷார்ட்டாகவும் இருக்கு, 2 நாள் 5 நாள். அப்ப இது கணக்க மாணவருக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கு. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல சரியான ஒரு பிளானிங்கை மேற்கொண்டு, அப்ப அதுக்காக ஃபுல்லாவே படிக்காம இருந்தா சரி இருக்காது, எங்கேயாவது இடத்துல படிச்சிருப்போம், அந்த நாலேஜ் அந்த அறிவு வந்து எங்கேயோ பார்த்து டச்ல இருக்கிற மாதிரி இருக்கும், எங்கேயோ பார்த்துருக்கணும், ஆனால் அது ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு நாலேஜில் இருக்காது. நாங்கள் ஒரு ப்ராப்பர் பிளானை மேற்கொண்டு, ஓகே இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ ஏ லெவலுக்கு லாஸ்ட்டாக வந்தாச்சு, ஏ லெவல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம், ஒரு 30 days 30 நாள் இருக்குது. இதுக்குள்ள எத்தனை சாப்டர் இருக்குது, எத்தனை சாப்டர் இருக்குது, அதில் எந்த சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எது கஷ்டமானது, எதில் கூட கேள்வி வரும், எது கூட மார்க்ஸ் வரும், ஷார்ட் டேர்முக்கு எதை டார்கெட் பண்ண எதில் அதிகமாக மார்க்ஸ் எடுக்கலாம்ன்ற ஒரு ஐடியா வச்சுக்கொண்டு இதை நாங்கள் ப்ரொசஸ் பண்ணுவோம். அப்போ பிளான், அப்போ திட்டமிடுறது எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர் பிளானிங் இருந்து அதை வச்சுக்கொண்டு நாங்கள் சரியான இதை மேற்கொண்டால் சரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதே ஒரு சாஃப்ட்வேர் ஐடி கம்பெனி பார்த்தா, இப்போ ஒரு ப்ரொஜெக்ட் கம்பெனிக்கு வருகுதுன்றா என்னென்ன கன்சல்ட் பண்ணணும், ஓகே எத்தனை டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க, இப்போ 6, ஓகே எத்தனை டெவலப்பர்ஸ், இந்த சாஃப்ட்வேர் எத்தனை டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க, என்ன ரெக்குவயர்மெண்ட், என்ன டைம் ஃப்ரேம், அண்ட் அதில் பட்ஜெட் என்ன, இதெல்லாமே கால்குலேட் பண்ணி ஒரு முடிவை கொடுப்பாங்க. அப்போ ப்ரொஜெக்ட் வருதுன்னா ஃபர்ஸ்ட் பிளானிங் நடந்த, டெவலப்பர்ஸ் எத்தனை இருக்கிறாங்க, இந்த டைம் ஃப்ரேம் கொடுக்க வேண்டியிருக்கு, இந்த பட்ஜெட் இருக்குது, என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்துருக்குதுன்ற ஐடியாலஜிகள் வந்து முதல்ல பிளான் பண்ணி அது வந்து ப்ரொஜெக்ட் பிளானிங் சப்மிட் பண்ணப்படும். ப்ரிடிக்ஷன்ன்றது வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்ற, அப்போ திட்டமிடல் முடிஞ்சுது. கடந்த கால டேட்டாஸ் எல்லாத்தையுமே தரவில்லாமல் எடுத்து வச்சுக்கொண்டு இப்போ இனி என்ன நடக்கும்ன்ற ஒரு முடிவுக்கு வருது. 20 கால வருடமா நடந்த மலைகள் வீழ்ச்சியை ரெக்கார்ட் வச்சுக்கொண்டு இனி இப்படித்தான் வருமன்ற வானிலை ஆராய்ச்சி அறிக்கை நிலையம் வந்து ஒரு முடிவை ஒன்று கொடுப்பாங்க. 20 காலமா இப்படி நடந்திருக்கு, ஸோ இந்த நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்றது ப்ரெடிக்ஷன், எதிர்கூறல். அப்போ இந்த சந்தர்ப்பத்தை சொல்றது. அப்போ ப்ரெடிக்ஷன்ன்றது அடுத்து என்ன நடக்கும்ன்றது முன்கூட்டியே இருக்கிற தகவலை வச்சுக்கொண்டு அடுத்து என்ன நடக்கும்ன்றதுக்கு ஒரு முடிவுக்கு வர்றது ப்ரெடிக்ஷன். இப்போ கடந்த ஆண்டு வந்து ஜூன் மாதத்துல டெங்கு நோயானது அதிக காணப்பட்ட வினம். அப்ப இந்த முறையும் அதிகரிக்கலாம் ஜூன் மாதம்ன்றது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஏன்னா ஆல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இந்த டைம்ல இப்படி கூடி இருக்கு, ஸோ இந்த முறை இப்படி ஒரு செயல் நடக்கலாம். வந்து இந்த கைமுறை செயலாக்கத்தின் குறைபாடுகள் என்னென்னு பார்ப்போம். அடுத்தது வந்து கைமுறை செயலாக்கம்ண்டா, இப்ப கைமுறை செயலாக்கம்ண்டா என்னன்னா, இப்ப இந்த தரவு தகவல் எல்லாத்தையுமே கொஞ்சம் ப்ராப்பரா நீட்டா ஆர்கனைஸ்ட் வேயில் யூஸ் பண்ணிக்கொள்றோம். ஆர்கனைஸ்ட் வேன்றது ஈஸியா இலகுவா சேமித்து, இலகுவா எடுத்து, இலகுவா டிலீட் பண்ணி, இலகுவா மெயின்டைன் பண்ணி வைக்கிறோம். கைமுறை செயலாக்கம் பண்றது ஆரம்பத்துல எல்லாமே மேனுவல், ஹியூமன், எல்லா வேலையுமே ஹியூமனால மனுவலா எழுதி மனுவலா சேகரித்து வச்சு அப்படியான செயல்லாம் இந்த கைமுறை செயலாக்கம். அப்ப இந்த கைமுறை செயலாக்கத்தில் இருக்கிற குறைபாடு, அது ஒன்றில் குறைபாடு இருந்தால் தான் நிவர்த்தி செய்யறதுக்கு வேறுகள் வந்து சேரும், வேறு ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கும். அதை மாதிரி இதுல இருக்கிற இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்தது. ரைட், கைமுறை செயலாக்கத்தின் குறைபாடுல ஒன்று தரவு ஒழுங்காக வைத்திருத்தல். இந்த தரவை ஒழுங்கா வச்சிருக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துண்டா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு 10,000 இல்ல ஒரு 3,000 மாணவர்கள் படிக்கிறார்கள் என்றா அவ்வளவு ரெக்கார்டையுமே நாங்க சேமிச்சு வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எழுதுறதுக்கே எங்களுக்கு சரியான டைம் ஒன்று எடுக்கும்.
ஒவ்வொரு வகுப்பு வாரியா பிரித்து 6, 7, 8, 9, 10 ஓ லெவல் அண்ட் ஏ லெவல் வரைக்கும் பிரித்து எழுதி அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்றதுக்கு நீண்ட நேரம் எடுக்கும். இப்போ உதாரணம் ஒவ்வொரு முறையும் போய் வந்தா அது மாதிரி திறந்து அதுக்குள்ள வச்சு ஒரு பெரிய பெரிய நோட் புக் ஒன்று எடுத்து அதில் எழுதி, அப்ப இது ஒரு மெயின்டைன் பண்றதே ஒரு பெரிய வேலை. அப்ப இது ஒரு பிசிக்கலாவே அப்ப நாங்கள் அதை பாதுகாத்து வச்சு அதை மெயின்டைன் பண்றதாலே அதுக்கு ஒரு ஒரு அதிகளவான நேரம் செலவிட வேண்டிய பிரச்சனை இருக்குது. அப்ப இதுதான் இங்க ஒரு முதலாவது என்ன, தரவு ஒழுங்காக வச்சிருக்கிறது வந்து கடினம். ஏன் கடினம்? அதிக நேரம் எடுக்கும்டா உடனே போகணும், அந்த நோட் புக் எடுக்கணும், ரெக்கார்ட் புக் எடுக்கணும், இதை தட்டி பார்க்கணும், மாணவர் வகுப்பு ஆண்டை கண்டுபிடிச்சு திரும்ப எந்த மாணவர்கள் எதுவும் பிரச்சனை, மாணவர்கள் எதுவும் மாற்றம் செய்யப்பட தேடி பார்க்க வேண்டி இருக்குது. அப்படியே அந்த கையால் ரெண்டாலே எங்களுக்கு அதிக அளவு நேரம் எடுத்துக்கொண்டது. இதுல ரெண்டாவதா ஏற்படுவதால் தவறான தகவல்கள் உருவாகலாம். கைகளால எடுக்கிறது இப்போ ஒரு பிள்ளைகள் ஏற்படுறதுக்கு எங்க அதிக அளவு வாய்ப்பு இருக்குமெண்டா நாங்க கையால ஒரு ரெக்கார்ட் எழுதி மெயின்டைன் பண்ணல. இப்போ உதாரணமா சரி, இப்ப ரெக்கார்ட் புக்கை தாண்டி ஒரு மாணவர புள்ளி ரிப்போர்ட் காட்டோ என்னவோ தயாரிக்கல, ஒரு மாணவர புள்ளிகள் 2 போட்டு கூட்டேக்கல, அங்க பிள்ளைகள் வர சான்ஸ் அதிகமா இருக்குது. இது போன்ற செயல்கள் அப்ப பிழைகளை அதிக அளவு ஹியூமன் எரர்ஸை கொண்டு வந்துடும். மனிதரை கூட்டுறது கழிக்கிறது எல்லாம் மனிதனால அதிக அளவு டக்குன்னு கால்குலேட் பண்ணல. சில நேரத்தில் டக்குன்னு பிள்ளை விட்டுரும். அது விட்டாலும் அந்த எளிய நபருக்கு அது பிள்ளைதான் என்று தெரியாது. அவர் திரும்ப பார்க்கலையோ அல்லது இன்னொருத்தர் அதை கண்டுபிடிச்சு சொல்லும் வரைக்கும் அது பிள்ளையாண்டு அவரால் கண்டுபிடிக்கிறதுக்கே கடினமா இருக்கு. அப்ப இந்த பிழைகள் ஏற்படுறது வந்து இங்க ஒரு பிரச்சனையாவே இருக்கு. கைகளால மெயின்டைன் பண்ணல அதிக அளவான ஹியூமன் எரர்ஸ் சொல்றது. அப்ப அங்க வந்து அது கட்டாயமாவே பிள்ளைகள் வரக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருந்தது. இப்படி பிள்ளைகள் உருவானதால பிழையான தகவல் உருவாகிடும். உதாரணமா கூட்டுத்தொகை பிழைச்சிட்டு இருந்தா அங்கே அவரேஜ் பிழைச்சிடும், ரேங்க் பிழைச்சிடும், ஒரு பெரிய பிள்ளையை கொண்டு விட்டுரும். அப்ப ரெண்டாவது பிழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உருவாகும். மூன்றாவது தகவலை மீண்டும் பெற இந்த தகவலை மீண்டும் ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறதுக்கு அதிக நேரம் ஏற்பட்டது. அதே ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ல இப்ப கிரேட் 9ல இருக்கிற குமார் என்ற ஒரு மாணவரோ அல்லது சுரேஷ் என்ற ஒரு மாணவரோ எடுக்கணும், அல்ல அவற்றை புள்ளிகள் எடுக்கணும், புள்ளி இருக்கோ இல்லையோ அல்லது அவற்றை வருகையை நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும், எத்தனை பெர்சன்டேஜ் வரவு என்று அறிகிறதுண்டா. இப்ப பிசிக்கலாவோ ஒரு நோட் புக் என்ன எங்களுக்கு ஹைல இருந்து எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கோம்டா. இப்ப கிரேட் 8 தட்டி அதுல குமாரை தேடி அது ஒரு பெரிய டைம் ப்ராசஸ். இப்போ நாங்கள் ஒரு இது ஸ்கூலில் பார்ப்போம், ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டா ஒரு நாளைக்குள்ளே ஆயிரக்கணக்கான நோயாளர்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து போகிறாங்க. அப்போ எல்லா ரெக்கார்டையும் மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். அப்போ அது லட்சக்கணக்கான ரெக்கார்டு ஒரு குறிப்பிட்ட இயற்கையே வந்து அப்போ இத்தனை மாதம் இந்த திகதியில் ஒரு நோயாளர் வந்திருக்கிறாருன்னு சொன்னால் அப்போ அந்த அந்த பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளேயே ஒரு 10-15 கொப்பி மாறி இருக்கு எழுதி. இப்போ அந்த கொப்பியை கண்டுபிடிக்கும், அந்த கொப்பியில இருக்க டேட்டை கண்டுபிடிக்கணும், டேட்டில் இருக்கிற ஆள் வந்திருக்கிறான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கல 4-5 ஒரு குமார் மாதிரி 4-5 குமார் சேம் நேம்ல இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. அவரை பிரிச்சு பார்க்கணும். அப்படி நிறைய பிரச்சனைகள் இதுக்கு வரவழைக்குது, தகவலை மீண்டும் பெறது. அப்ப இதே ஒரு பிரச்சனையா தான் நீங்க இருக்கு. 4வது சேதமடையும் வாய்ப்பு அதிகம். சேதமடையும் வாய்ப்பு அதிகம். எங்களுக்கு சாதாரணமே தெரியும், எங்கள்கிட்ட இருக்கேக்கில் ஒரு ரெக்கார்ட் அது சேதமடைய போகுது. ஏன்? இப்ப மழையால பாதிக்கலாம், வெள்ளத்தால பாதிக்கலாம், தீயால பாதிக்கலாம். ஒரு 10 ரெக்கார்ட் எழுதி வச்சுட்டு அலமாரிக்கு வச்சுட்டு போறோம், நாளைக்கு வந்து பாக்கலாம் மழை நல்ல கூற ஓட்டு அலமாரிக்கு லீக் ஆகி அவ்வளவு டாக்குமெண்ட் தண்ணி போட்டு அழிஞ்சிட்டுதுண்டா எங்கள்கிட்ட ஒரு பேக்கப் இல்லை. அப்போ ஒரு பிரதி என்னவோ அதில் இருக்க போறதும் இல்லை. போனா அந்த ரெக்கார்ட் போனதுதான். அப்ப இதுக்கு அழிவடைகிற வாய்ப்பு மிக அதிகமாக காணப்பட்டது. கைமுறை அப்ப இதுல இருக்கிற பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யணும். அப்ப இதுலதான் தானியங்கி தரவு செயலாக்கம். தானியங்கி தரவு செயலாக்கம் கணனி மற்றும் மென்பொருளை பயன்படுத்தி மனிதர் இன்வால்வ் ஆகுறத குறைச்சு தரவுகளை செயலாக்கும் முறை. கணனி மற்றும் மென்பொருளை பயன்படுத்தி மனிதர தலையிட குறைச்சு தரவுகளை செயலாக்குற முறை தான் நீங்க தானியங்கின்னு வந்து தரவுகளை வேகமாக செயலாக்க முடியும். இப்ப வேகமாகன்றது என்ன சொல்றது? இப்ப முதல்ல நாங்க என்ன செஞ்சாங்க,
ஒரு மாணவர் ரெக்கார்டோ என்னவோ என்ன மேனுவலாக கையால் எழுதி அதை சேவ் பண்ணி இப்போ நாங்கள் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டேட்டா பேஸை கொண்டு வந்து மாணவர் தரவு தகவல் எல்லாத்தையும் அங்கே சேவ் பண்ணி வச்சாச்சு. அப்போ என்ன இங்கே கம்ப்யூட்டர் டேட்டா பேஸ்ன்றது தரவுத்தளம், டேட்டா பேஸ் தரவுத்தளம். இது பிறகு பார்ப்போம். இங்கே தரவுத்தளத்தில் வந்து ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் எல்லாமே இங்கே சேவ் பண்ணியாச்சு. இங்கே சர்வ் பண்ணுற ரெக்கார்ட் எல்லாம் ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கு, ஆர்கனைஸ்ட் வே இல்லை. ஒவ்வொரு டேபிள் அட்டவணை மூலமாக இங்கே சேமிக்கப்படும் எல்லா தரவுகளும். அப்போ இதில் ஒரு நன்மை என்னென்னா வேகமாக என்ன எடுக்கலாமண்டா எல்லா தரவு தகவலும் டேட்டா பேஸில் இருக்கிறதால என்ன நடக்கும்ன்றா இங்கே இருந்து தரவுகளை எடுத்துக்கொள்றது ரிட்ரை பண்ணுறது வேகமாக இருக்கு. முதல் சொன்ன மாதிரி கொப்பியில் எழுத இல்லை, கம்ப்யூட்டரை பயன்படுத்தி தரவெல்லாம் இங்கே பதிஞ்சு வச்சுட்டோம். இதில் எத்தனை லட்சக்கணக்கான தரவு இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் எடுத்தா இப்போ ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் டேட்டா பேஸில் எப்படி உருவாகுமாண்டா அதிகளவு பார்க்க தேவையில்லை, விளக்கத்துக்காக பார்ப்போம். ஸ்டூடெண்ட் என்ற ஒரு ஆள் இருக்கிறாருண்டா இதில் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடி வைக்கப்படும். இங்கால ஸ்டூடெண்ட்டுக்கு நேம், இப்போ உதாரணமாக குமார் என்றா குமாருக்கு ஒரு ஐடி ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, இப்போ இங்கால சுரேஷ் அண்டு இப்படி டேபிள் ஃபார்மேட்டில் தான் ஒவ்வொரு தரவும் ஃபுல்லாக சேமிக்கப்பட்டிருக்கு. இதை நாங்கள் ஈஸியாக ஃபில்டர், இது நாங்கள் இது சம்பந்தமான ஆழமான விளக்கம் எங்களுக்கு இப்போ தேவையில்லை, தெரிஞ்சு வச்சிருந்தா சரி. ஆனால் இப்படி ஐடிகளை பயன்படுத்தி சேமிக்கப்பட்டிருக்கும். எங்களுக்கு ஒரு ஆள்ற பேரோ இல்லை எங்களுக்கு ஐடி தெரிஞ்சிருந்தால் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை ஒரு ஆள்ற பேரை தெரிஞ்சிருந்தால் ஃபுல் ரெக்கார்டும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ தரவு மிக குறைவாக ஒருக்கா 15 எடுக்க போகிறோம்னா ஃப்ரெஷ் கணக்கில் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். அப்போ இது வந்து வேகமான செயற்பாடாக இருக்கும்.